கையோட ஓப்பனிங்ல ஒரு நரி ஒரு முட்டைய எடுத்துட்டு போயிட்டு இருக்குது. அத பார்த்து அந்த ரோபோட் அந்த நரிகிட்ட இருந்து அந்த முட்டைய வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த நரி அத பார்த்த உடனே டபக்குன்னு அந்த முட்டைய முழுங்கிடுது. இத பார்த்து ரோபோட் ஐயோன்னு சொல்லிட்டு அந்த நரியோட கழுத்து புடிச்சா, அந்த முட்டை அங்க இருந்து பறந்து போகுது. இந்த நரி அந்த ரோபோட்ட விலகிட்டு ஜம்ப் பண்ணி அந்த முட்டைய எப்படியோ புடிச்சிடுது. அப்படி புடிச்ச உடனே ஒரு முள்ளம்பன்றி மேல இந்த நரி விழுந்துடுது. இந்த ரோபோட் அந்த முட்டைய எடுத்து பாக்குது. பார்த்துட்டு அந்த ரோபோட் அந்த முட்டைய எடுத்து வச்சுக்கிட்ட உடனே அந்த நரியோட கழுத்து புடிச்சு தூக்குது. இந்த நரியும் பார்த்து பயப்படுது. ஐயோ நம்மள ஏதோ பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு, ஆனா அந்த ரோபோட் அந்த நரி மூஞ்சில இருக்கிற முள்ளெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விடுது. அந்த நரியும் அங்க இருந்து ஓடி போயிடுது. இந்த ரோபோட் உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் முட்டையை எடுத்து பார்த்தா அந்த முட்டை கிராக் ஆகுது போல. அதை பார்த்து அந்த ரோபோட் கையை வச்சு அந்த முட்டையை மூடுது. இது போதும்னு சொல்லிட்டு ரோபோட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஆம்பர் மாதிரி அந்த ரோபோட்டோட கையை டைட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூடிக்குது. இந்த ரோபோட் கொஞ்ச நேரம் அப்படியே டைட்டா மூடிக்கிட்டு அப்புறம் கையை எடுத்து பார்க்குது. பார்த்தா அந்த முட்டை நார்மலா இருக்கு. திடீர்னு அந்த முட்டையில இருந்து ஒரு குட்டி கால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வருது. பார்த்தா தான் தெரியுது ஒரு அழகான வாத்துக்குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில இருந்து வருது. இந்த ரோபோட் அதை உத்து பாக்குது. இந்த வாத்துக்குட்டி அந்த ரோபோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ரோபோட் மேல சாஞ்சுக்குது. அப்படியே அந்த ரோபோட்டுக்கு வந்துட்டு அப்படியே சார்ஜ்லாம் இறங்கி வேற ஒரு ஃபீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்புறம் அந்த ரோபோட் அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போகும்போது இந்த வாத்துக்குட்டியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஒன்ஸோட டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.